வச்சீங்கன்னா உங்க கொல்லுவே அப்படியே ஹைலைட்டடா சூப்பரா இருக்கும். எப்பேற்பட்ட சிஎம் வந்தா பிஎம் வந்தா கூட திறக்க மாட்டாங்க. எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்கதான் விருப்பம் பண்ணுமே ஒழிய நம்ம யோசிக்க கூடாது நின்ன வைக்கலாமா வைக்க கூடாதான்ட்டு. இவர் யாரு ஒரு காலம் தூக்கிட்டு நிக்கிறாரு, இதான் ஒத்த கால்ல நின்று அடம் பிடிக்கிறது. நரசிம்மர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா நடக்காதது பில்லி சூனி இருக்கு அது இதுன்னு சொல்றவங்களுக்கு கூட சூப்பரா சரியாயிடும். ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய் ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்தாலே நீங்களும் ரொம்ப ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன்ஸ், இந்த கதை ஹிஸ்டரி எல்லாம் சொல்றதுனால லாஸ்ட் வீடியோல இன்னும் நியூவா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிற, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்த உடனே நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க நம்ம நற்பவி ஷாப் கபாலீஸ்வர் கோயில் பக்கத்துல மயிலாப்பூருக்கு தான் வந்திருக்கோன்ட்டு. எஸ், யூ கெஸ்ட் ரைட். நான் அந்த ஷாப் தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரீமியம் இதெல்லாம் வந்து கைவினை கலைஞர்கள் மோல்டு போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் கைவினை கலைஞர்கள் வந்து இதெல்லாம் வரைஞ்சு கொடுப்பாங்க. அதனாலதான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குது. நேச்சுரலா கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், ராமரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், சிவனே நமக்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அந்த அளவுக்கு கொடுக்குற எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அந்த கைவினை கலைஞர்கள் வரைஞ்சு கொடுக்கறதுனாலதான். அதே போல ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ரொம்ப விசிபிளா விஸ்தாரமா இருக்கிறதுனால ஒரு சிலர் கடையில போனீங்கன்னா போட்டோஸ் காட்டுவாங்க, அதுல இருந்து ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாம நீங்களே விசிபிளா பார்த்து வாங்கிட்டு போலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம நற்பவில இருக்கு. வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோட ஒரே ஒரு சஜஷன், டைரக்டா வந்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி அதனோட கதையை தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு போலாம். வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொலுனாலே நம்ம சின்ன சின்ன பொம்மைங்களா தானே வைப்போம். இங்க என்ன நல்லா பெருசா வச்சிருக்காங்க எல்லாமே. அதாவது நம்மளுக்கு இடம் இருக்காது. 9 ஸ்டெப் வைப்போம். 3 ஸ்டெப்ல இருந்து 9 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வைப்போமா. இவ்வளவு பெருசு வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இடம் இல்லைன்றதுனால வைக்க மாட்டாங்க. இதே கோட்டீஸ்வரர் வீட்டுகள் எல்லாம் பாருங்க, இல்ல பெரிய பெரிய சத்திரம் அந்த மாதிரிலாம் வச்சு கண்டக்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெய்ஜான்டிக்கா கோவில் எல்லாம் பெருசா வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைட் பெருசா இருக்கும்ன்றதுனால. இப்ப எனக்கே கூட ஆசையா இருக்கும், இவ்வளவு பெரிய ஸ்டாச்சுஸ் வைக்கணும், ஒரு ஹால்ல வைக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா நீங்க எங்க நீங்க சென்னையில தேடினாலும் நற்பவி அளவுக்கு இவ்வளவுக்கு விசிபிளா இருக்காது. நல்லா ஒரு ஆமா, இந்த ரோட்ல நிறைய கடைங்க இருக்கு, பட் இந்த அளவுக்கு பெருசா இல்ல. எல்லாம் சின்ன சின்ன கடைங்கலாம் நார்மலா இருக்கு. அதே போல பெருசா பண்ணிட்டா இந்த ஃபீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பூதம் மாதிரி பெருசா காட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாம கண்ணு மூக்கு வாய் எல்லாமே லட்சணமா அந்த சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் உயிர் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆமா, அந்த உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியமா கொண்டு வருவாங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து வெளியில வாங்கும் போது சில இடத்துல மக்கி போகுதுன்னு சொல்றாங்க. 2 வருஷமா நம்ம நற்பவிக்கு வீடியோ போடுறோன்றதுனால 2 வருஷமாவே வாங்கினது எதுவுமே ஃபேட் ஆகலக்கா, நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த ஷாப்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ரீபாலிஷ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ரீபாலிஷ் இங்க பண்ண மாட்டாங்கடா, அதுக்குன்னே சில சென்டர்ஸ் இருக்கு. நம்ம அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுவோம். அங்க சொன்னோம்னா வீட்டுக்கே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரிக்கே ஸ்பெஷலான 3 தெய்வங்கள் தான். மகாலட்சுமி, துர்கை அண்ட் சரஸ்வதி. இவங்க 3 பேரை வச்சுதான் 3 நாளா டிவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் சரஸ்வதிக்கு 3 நாள், விஜயதசமி வரும்போது சரஸ்வதிக்கு 3 நாள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு 3 நாள் சொல்லுவாங்க, அப்புறம் பராசக்திக்கு 3 நாள். ஆமா, அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அது எதுக்காகன்னா நம்ம படிச்சிருந்தா மட்டும் போதாது, நம்ம படிப்பும் வேணும், படிப்பை வச்சு சம்பாதிக்கணும். அந்த சம்பாதித்த இன்னொருத்தர் ஆட்டை போடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், நம்ம கிட்ட ஏமாத்தி வாங்காம இருக்குது. அந்த முப்பெரும் சக்தியை உணர்த்துறது தான் இந்த 3 சக்திகள். சோ எந்த கொலு நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த 3 தெய்வங்கள் கம்பல்சரி இருக்கும். நல்லா ப்ராப்பரா செய்யறவங்க நம்ம எந்த ஸ்டெப்ல வைக்கணும். இவங்க எல்லாம் தெய்வங்கள் எல்லாமே நீங்க கடைசி 2 ஸ்டெப்ஸ் ஆர் 3 ஸ்டெப்ஸ்ல வச்சுக்கலாம். மேல் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்ல 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு அப்படி கொண்டு வந்துட்டு அந்த 6வது ஸ்டெப்ஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தெய்வங்கள் குருமார்கள் கீழே, அதுக்கப்புறம் இவங்க மேல வந்துருவாங்க. நரசிம்மர் வைக்கலாமான்னு சில நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நினைச்ச நேரத்துல க்ஷண நேரத்துல அந்த தூணியை உடைச்சிட்டு வந்து நம்மளுக்கு பிரகல்லாதனுக்கு காட்சி கொடுத்தவர். இப்போ சுவாதி நட்சத்திரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, 11 சுவாதி நட்சத்திரத்துல வேண்டிட்டு நீங்க அந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா நடக்காதது பில்லி சூனி இருக்கு அது இதுன்னு சொல்றவங்களுக்கு கூட சூப்பரா சரியாயிடும். ஆனா அந்த 11 வாரம் நீங்க நான் ஸ்டாப்பா உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் போகணும். சாமி சிலையெல்லாம் வச்சா சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிறதுன்றது இதுக்குன்னு தனி ஒரு ரூம் இருந்தா தாராளமா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தலைக்கு மேல இருந்ததுன்னா தோஷம் கிடையாது. தலைக்கு கீழே வைக்கிறீங்க, இந்த மாதிரி தொடுற மாதிரி இருக்குன்னா தோஷம்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேல ஒரு லேப்டுக்கு மேல எல்லாம் வைக்கிறீங்க, அந்த மாதிரி இப்ப மேல இருக்கு, அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிவைன் ஃபீல்ல, ரொம்ப தத்ரூபமா நிஜமா ஒரு 10-15 வயசு குழந்தை வந்தா எப்படி இருக்கும் டீனேஜ்ல அந்த ஃபேஸ் பாருங்க, அப்படியே அழகா. இது வந்து டீனேஜ்க்கான லுக் கொடுத்திருப்பாங்க. இதே நீங்க ஒரு பேபி எடுத்தீங்கன்னா அந்த பேபிக்கான கண்ணு அதுல இருக்கும். அதுதான் இந்த கைவினை கலைஞர்களோட ஸ்பெஷாலிட்டி. 50 years oldன்னு சொன்னாங்க. அது இங்க இருக்காரு வாங்க.
50 வருஷம் பாரம்பரியமான சிலை இதுதான். இப்ப வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கால் இப்படி முன்னாடி வைக்கிறது பின்னாடி வைக்கிறது அப்படிலாம் இருக்கும். 50 இயர்ஸ் பிஃபோரா ஒரு மோல்டு இருக்கும்ல, அந்த மோல்ட்ல போட்டது இதுதான். அந்த பழைய காலத்து கோவில் எல்லாம் இன்னைக்கும் உற்சவரா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்தியா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் கிருஷ்ணரை வாங்கிக்குவாங்க. கீழே ஸ்டூல்ஸ் எல்லாமே கூட இங்க அவைலபிளா இருக்கு. நீங்க அதோட சேர்த்து இது வாங்கிக்கலாம். இப்ப நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடையோட ஓனர் நான் கிடையாது, ஓனர் இன்னொருத்தர். நம்ம சேனலுக்காக நம்ம ப்ரோமோட் பண்ணும்போது நம்ம சிஸ்டருக்கும் சேர்த்து சொல்றோம். அது மட்டும் ஏன்னா கதை வந்து எனக்கு தெரியாத, நான் கதை தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாச்சு. ஆமா, நரசிம்மர் மாதிரி ராமர் கூட வீட்டுல வைக்க கூடாதுன்னு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வில்லு அம்புலா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி, ஆஞ்சநேயர், இது வந்து ராம பட்டாபிஷேகம்னு சொல்லுவோம். இல்ல கல்யாணம் பண்றது ராமர் பட்டாபிஷேகம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில வீட்டுல இருந்தாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள சண்டை வருது இல்ல, வராது, சுத்தமா வராது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வராது, எதுவுமே வராது. சுந்தரகாண்டத்துல அதுக்குன்னு ஒரு காண்டம் இருக்கு. அதை வச்சுட்டு இவங்களை படிக்கும் போது அவ்வளவு நல்லதுகள் நடக்கும். இவங்க எல்லாம் இவங்களோட ஜாதகம், இவங்களோட சிலைகள் வீட்டுல இருந்தாலே நம்மளுக்கு நல்ல புத்தி வரும், நல்லது நடக்கும். நல்லா, ஆமா. அதுவும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் நற்பவில ஸ்பெஷலா இருக்கும். அவ்வளோ பெரிய மகாபாரத போருக்கு வந்து நின்றுட்டாங்க. நின்னதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு எதிர்க்க பார்த்தா நம்ம தாத்தா இருக்காரு, நம்ம தம்பி இருக்காங்க, நம்ம குரு எல்லாம் இருக்காங்க. நான் வந்து சண்டையே போட மாட்டேன்னு சொல்லும் போது அப்ப விஸ்வரூபம் எடுத்து எனக்குள்ளதான் எல்லாருமே இருக்காங்க, நானே வந்து ஒரு சாரதியா இருக்கேன், திரௌபதிக்கு நடந்த அநியாயத்துக்கு தான் இந்த போரே ஒழிய உன்னோட செல்ஃபுக்கு கிடையாது. அதனால இதுல வந்து கெட்டவங்க சாகணும், நல்லவங்க வாழணுங்கிறது தான் தாற்பயம் சொல்லிட்டு அதுதான் சொல்லுவாங்க. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அது பெருசா போகும், 18 காண்டம் போகும். பகவத்கீதையினுடைய பெரிய எக்ஸ்பேன்ஷன் அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் 16 காண்டம் 18 காண்டம் இருக்கு. அதெல்லாம் சொன்னது அந்த விஸ்வரூப தரிசனம். இத வச்சீங்கன்னா உங்க கொல்லுவே அப்படியே ஹைலைட்டடா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கு. இப்ப இது பார்க்கும்போது இப்ப இது வந்து அவதாரம், இதுல விநாயகர்னா கூட வர எல்லா தெய்வங்களும் நான் தான், எனக்குள்ளதான் 33 கோடி தேவர்களும் ஐக்கியம் சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுத்து காட்டுறாரு. அது அர்ஜுனனுக்காக காட்டுறாரு. இவர் தான் அர்ஜுனன். அந்த போர் காப்புலயே இருக்காரு பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த போர் உடையிலேயே இருக்காரு பாத்தீங்களா. ஆமா, அதை இப்படி வச்சுட்டு இதை வைக்கலாம். நீங்க என்ட்ரன்ஸ்ல வச்சீங்கன்னா கூட அவ்வளவு சூப்பரா பிரீமியமா இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் நீங்க அழகா தொடச்சு ட்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா 15 வருஷம் ஆனாலும் இந்த கலர்ஸ் எல்லாம் போகாது. இந்த நவராத்திரிக்கு எல்லாமே வாங்கி வைக்க முடியலன்னாலும் இதுல ஒரே ஒரு சிலையில நம்ம சக்தியும் இருக்கிறதுனா இது ஒண்ணு கூட ஸ்பான்சர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எடுத்து பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பொம்மை கலெக்ஷன் வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ள பொம்மை கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இத பத்தி சொல்லுங்க. இது எதுக்கு ஐயர், இந்த ஐயங்கார் அந்த ஃபைட்டர்ல ஆமா மடிசார் கட்டிருக்காங்க. ஒரு மாமி மாதிரி நீங்க வைக்கிறதுக்கு டெக்கரேட்டிவா இப்ப வருஷத்தட்டுல வைக்கிறதுக்கு அந்த மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் கொலு படியில ஒரு தீம் மாதிரி செட் பண்ணுவீங்கல்ல, ஒரு கல்யாண கொலு அது மாதிரிலாம் வைக்கும் போது அதுக்கெல்லாம் இவங்க சூப்பரா இருப்பாங்க. ஃபைபர்ங்கிறதுனால உங்களுக்கு கீழே போட்டாலும் உடையாது. பட் ஃபாரின்க்கு எல்லாம் கொண்டு போறீங்க அப்படின்னா லைட் வெயிட்க்கும் உங்களுக்கு அந்த காசு கம்மியாகும், டிரான்ஸ்போர்ட் காசு கம்மியாகும். காசு போடுவாங்க. இப்ப இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி நமக்கு அனுப்புறாங்க இல்லையா வெளியூர்ல இருந்து வாங்குறவங்களுக்குலாம், அப்ப இது எப்படி உடையாம பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்களா? இது ஃபைபர், இது உடையாது. ஆனா மண் சிலைகள், கிளே சிலை அதெல்லாம் இருக்குல்ல, பேப்பர் மெஷ்லாம் இருக்குல்ல, அதுல அந்த மூக்கு அந்த கை விரல் கூட உடையாத மாதிரி, ஏன்னா ஈஸியா உடையக்கூடிய பார்ட்ஸ் இதுதான். அதுவே உடையாத மாதிரி உங்களுக்கு பக்கா பேக் பண்ணி அனுப்புவாங்க. இன்கேஸ் எனக்கு உடைஞ்சிரும் அப்படி டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க பிரிக்கும் போது ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பிரிங்க, அன்பாக்சிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் எதனா உடைஞ்சிருக்குன்னா அது ஜூம் பண்ணி காமிச்சிட்டு நீங்க போட்டீங்கன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி தந்துருவாங்க. இது திருப்பதி பெருமாள் காலையில ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு செட்டப்ல வச்சிருக்காங்க. பெருமாளோட கதவு சொர்க்க வாசல் திறக்குது, இவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிடுற மாதிரி வச்சிருக்காங்க. இது ரொம்ப விசேஷம். திருப்பதிக்கெல்லாம் போக முடியல, நான்லாம் ஃபாரின்ல இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதை வாங்கி போய் வச்சுட்டாங்கன்னா ஒரு இதுல அழகா பார்த்து முடிச்சிடலாம். நடராஜர் சிலையை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஆடுவாங்க. இளவரசிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து அரங்கேற்றம் பண்றதுக்கு வந்து ஆடுவாங்க. அந்த செட்டப்ல இது வச்சிருக்காங்க. அரங்கேற்றம் நடக்கிறது இதுல ஹாஸ்யம், சிரிக்கிறது, கோவப்படுறது, வெக்கப்படுறது எல்லாம் சொல்லிட்டு அந்த 9 இது சொல்லுவோம்ல, அந்த 9 விஷயமும் ஒவ்வொரு சிலையில இருக்கு. அதை இதுல வச்சிருக்காங்க. வெக்கப்படுறதுலாம் இருக்குப்பா, நம்மளுக்கு எல்லாம் வரமாட்டேங்குது, ஆனா அங்க நிறைய இருக்கு, நிறைய பேர். அதே போல எனக்கு ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட்டான ஸ்டாச்சு இது யார் சிலைஷு? கும்பகர்ணன். கும்பகர்ணன் வந்து ஆஞ்சநேயர்ஸ் மேல ஏறி அந்த ஆஞ்சநேயர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மேல ஏறி தாக்குறாங்க. பட் அவரெல்லாம் அனாவசியமா
தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அசுரர்களே வந்து ஒரு பெஸ்டான ஒரு டிவோட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணன் தான். இது தப்பு ராவணா, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் சாப்பிட்ட சாப்பாடு, அண்ணனோட சாப்பாடு தானே சாப்பிட்டேன், அவருக்காக அவர் போருக்கு போக சொல்றாரு, நான் போறேன்ட்டு போனவர் இவரு கும்பகர்ணன். இது வந்து வைஷ்ணவா செட்டுன்னு இந்த வாட்டி வந்திருக்கு. எனக்கும் இதை பத்தி தெரியல. யாராவது இதை பத்தி தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல இல்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சேனல் நம்பர் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் சேனல் நம்பர் இருக்கு, அதை பார்த்து எனக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன். புதுசா இருக்கு இந்த இது. ஏன்னா பார்வதியா இவங்க? பார்வதி தான். பார்வதி சிவனை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. சவுத் இந்தியால காஞ்சிபுரம் கோயிலுக்கு டூர் போறவங்க இல்ல காஞ்சிபுரத்துல வாழ்றவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும், மாவடி அம்பாள்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு சாபத்தினால பூலோகத்துக்கு வந்துருவாங்க. வந்து இங்க சென்னையில இருக்கக்கூடிய மாங்காடு இருக்கு இல்லையா, அங்க ஊசி முனையில தவம் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அசரீரி கேள்வி கேட்டு காஞ்சிபுரம் போய் அங்க மணலால லிங்கம் பிடிச்சி அந்த சாப விமோச்சனம் பெற்று அந்த இடத்துல இங்க ஒரு பின்னாடி ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல 4 கிளைகள் இருக்கும். 4 கிளைகளுடைய மாம்பழமும் வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். ஒண்ணு புளிக்கோ, ஒண்ணு தித்திக்கோ, ஒண்ணு கசக்கோ, அந்த மாதிரி ஒரே வேறு ஆனா 4 விதமா இருக்கும். அது எதுனாலன்னா இவங்க பண்ண தவத்தினால 4 சுவை நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்பவும் நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த மாவடி சேவைங்கிறது ரொம்ப விசேஷம். அது 10 நாள் திருவிழாவோ பண்ணும் போதுல அம்பாள் அவ்வளவு குதூகலமா இருப்பாங்க. மணல்ல புடிச்சு வச்ச லிங்கம் வந்து வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போகாது. அதுதான் இருக்கு அங்க. ஆமா, இன்னும் அது அப்படியே கோயில்ல கட்டி வச்சிருக்காங்க. போனா பாக்கலாம். பார்த்தோம்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க வாராகி அம்மன், வராகி எல்லாம் கூட நம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டோம். ஓம் ஐம் க்ளீம் சௌகு சிவ சம்பு வாராகி வாவா ஹும்பட் ஸ்வாஹா ஜெய் வாராகி. இதுக்கு வந்து நீங்க தீட்சை வாங்கணும், இது எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லி வராகிக்கு ஒரு பானகம் வச்சா கூட அவ்வளவு நல்லது நடக்கும். நிறைய பேர் வந்து நவராத்திரியில வராகி வைக்கலாமா, நரசிம்மர் வைக்கலாமான்னு கேக்குறீங்க. எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்கதான் விருப்பப்படணுமே ஒழிய நம்ம யோசிக்க கூடாது நின்ன வைக்கலாமா வைக்க கூடாதான்ட்டு. இந்த முப்பெரும் தேவியர்கள் சொன்னேன்ல, அதுல சின்ன வெர்ஷன். அப்புறம் இவரை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். குழந்தைங்க கூட ஆண்டாள் இவரு. ஐயோ, பார்த்த மாதிரியே இருக்காரு. பார்த்த மாதிரியே இருக்காரு, ஆனா எங்க பார்த்தோம் தெரியலையே. பெரியாழ்வார். இந்த பல்லாண்டு பல்லாண்டு பாடும்ல, உன்ன கூட ஒரு தடவை போன்ல வாழ்த்தினேன்ல, அந்த பாட்டை வந்து உருவாக்கி கொடுத்தது சுத்த தமிழ்ல. இத பாடினாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொன்ன ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஆண்டாள் குழந்தை. அவரை வந்து பெற்றெடுக்கல, அந்த துளசி மாடத்துல இருந்து எடுத்து வளர்த்தாரு இல்லையா. ஆனாலும் பெத்தெடுத்தவர் தான் சொல்லுவாங்க. பெரியாழ்வார் கையில கிருஷ்ணர், கிருஷ்ணரோட மடியில இவரோட மடியில பாத்தீங்கன்னா ஆண்டாள் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் எல்லாம் உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்காது. பட் நற்பவில விசிபிளா பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். சரி அக்கா, இவர் தானே நமக்கு அந்த பல்லாண்டு பாட்டு, அது கொஞ்சம் பாடி காட்டிருங்களேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச ஜன்யமும் பல்லாண்டு. இந்த பாட்டை பாடி 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழணும் யார வாழ்த்தினாலும் அந்த வார்த்தைகளுக்குள்ள ஆண்டாள் இருந்து அதை நல்லதா செஞ்சு காட்டுவாங்க. இன்னைக்கு பிளெஸிங் டேவா, இந்த பிளெஸிங்கோட நீ நல்லா இருப்பா, நானும் ஒண்ணு வாழ்த்திருக்கேன். நன்றி. கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்துல தானே நம்ம நற்பவி ஷாப் இருக்கு. சோ அதனால ஏன் நம்ம பக்கத்துல கோவில்ல இருக்கணும், நீங்க ஷாப்கே வந்து உட்காந்துட்டாரு. இவர் தான் நம்மளோட கபாலீஸ்வரர், அவரோட வைஃப். இவங்க வைஃப் மேரேஜ்லாம் டிலே ஆகுதுன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனையும் அந்த ஒரு ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு பண்றாங்க. அதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இல்ல இந்த நாள்ல பண்ணணும்னு இருக்குங்களா? எல்லா நாளுமே விசேஷம் தாண்டா. இல்ல உங்களோட பர்த் ஸ்டார்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அந்த பர்த் ஸ்டார், அதாவது நட்சத்திர நாள்ல, பிறந்த நாள்ல கிடையாது, நட்சத்திர நாள் அந்த மாதிரி கேட்டு நீங்க பண்ணலாம். இவங்கள நம்ம வீட்லயே கூட நம்ம கொலுல இந்த வருஷம் எனக்கு இதை நடத்தி கொடுங்கன்னு வாங்கி புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம்னா அடுத்த வருஷம் நடத்தி கொடுத்துருவாங்கன்றதுக்காக தான் இந்த நவராத்திரில இந்த கொலு டாஸ் எல்லாம் புதுசா இன்வைட் பண்ணுவாங்க. இப்ப யாராவது கொலு வந்துட்டு பிரசன்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து வைக்க மாட்டேன் இல்லையா, நான் யாராவது பண்றவங்களுக்கு பிரசன்ட் கொடுக்கலாமா? அவங்க கிட்ட இல்லாத சிலைகள்லாம் நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஆல்ரெடி என்கிட்ட இது இருக்கு, இது திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா என்னால வைக்க முடியாது, அது யூஸ் இல்ல. அதை கேட்டு தெரிஞ்சு வாங்கிட்டு போலாம். அது மாதிரி இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, அந்த 3 முப்பெரும் சக்திகள் சொன்னேன் இல்லையா, கலைமகள், அலைமகள், மலைமகள், அந்த 3 பேருமே ஸ்டாண்டிங் ஒவேஷன்ல இருக்காங்க பாருங்க. நம்ம உட்கார்ந்த மாதிரி பார்த்தோமா, இது நின்ற கோலம். இதுல இன்னொன்னு ஒரு ஸ்பெஷல், இப்ப நம்ம அங்க பாத்தீங்கன்னா ஆண்டாள் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி இவர் யார் வச்சிருக்காரு சொல்லுங்க. இவர் வந்து பாலாஜினா திருப்பதி பாலாஜி இருக்காரு, வெங்கடேஷ பெருமாள். அவர் குழந்தையா வந்து அன்னமாச்சாரியா நைட்ல பாடுற பாட்டை கேட்டுட்டு திரும்ப காலையில திருப்பதி போயிடுவாராம்.
அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ பக்தி வாய்ந்த ஒரு பர்சன், செயின்ட் அன்னமாச்சாரியா. எனக்கு ஆந்திரா சைட்ல தெரிஞ்ச ஒரே செயின்ட் பாத்தீங்கன்னா அன்னமாச்சாரியா தான். அதுவும் திருப்பதி பிடிக்கும்ன்றதுனால இவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். இல்லைன்னா எனக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு யாரு ரொம்ப டிவைன், ரொம்ப டிவைன். நம்மளுக்கு ஆன்மீகத்துல ஞானம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் வைக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி, இந்த சிலைக்கு இந்த கதை அப்படின்னு ஒரு குழந்தைய சொல்ல சொன்னீங்கன்னா அன்னைக்கு நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷலா சூப்பரா இருக்கும். கதை கேட்கறதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. பெரியவங்களை யாராவது இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போய் நம்ம வச்சுட்டோம்னு வைங்களேன், நவராத்திரி அப்போ செம்மையா டைம் போகும். நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் இருக்காரு, ஆண்டாள் அம்மா இருக்காங்க, நம்ம பாரத மாதா இருக்காங்க, எங்கேயுமே பாத்திருக்க மாட்டோம், இங்க இருக்காங்க. அப்புறம் நம்மளோட நெல்லை ஸ்பெஷல் உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் நீங்க வந்து உப்பு இல்லாத சாப்பாடு படைப்பாங்க, ஆனாலும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வயசானவரா வந்து கேட்பாங்க, எனக்கு உங்க பொண்ணு கொடுங்கன்ட்டு. அதுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதுன்னு, பரவாயில்ல உப்பு இல்லாம சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தாயார கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உப்பு இல்லாம இருக்காங்க. ஆனாலும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது சாப்பிடும் போது ரோகங்கள்லாம் நிவாரணம் ஆகுதுன்றது நிறைய. கிருஷ்ணர் இருக்காரு, இது கொஞ்சம் டீனேஜ் கிருஷ்ணரா இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவர் அயோத்திராமர். இன்னொரு வெர்ஷன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருந்தது. உங்களுக்கு வந்து Dress, மாலை, ஜுவல்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. பக்கத்துல அதே மாதிரி பெரிய நரசிம்மர் பார்த்தோம், இங்க குட்டியா இருக்காரு லட்சுமி நரசிம்மர். அந்த பெருமாள் அவதாரங்கள்லயே இந்த அவதாரம் எல்லாருக்குமே பிடிக்கும், குட்டீஸ் முதற்கொண்டு. ஏன்னா விட்டலா விட்டலா விட்டலான்னு சொன்னாலே இவர் வந்துறாரு. 8 எழுத்து மந்திரம் சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. விட்டலான்னு சொன்னாலே இந்த கிருஷ்ணர் ஓடி வந்துருவாரு. இவர் என்ன அவதாரம்? பெருமாள் தாமா, கிருஷ்ண அவதாரம் தான். விட்டல் ரூபத்துல வருவாரு. அந்த மாதிரி அவங்களோட சின்ன குழந்தை ரூபம் மாதிரி. அவங்களோட வைஃப் வந்து ருக்மணி. இவங்க வந்து கும்பகோணத்துல இதுக்கு தனியாவே ஒரு கோவில் இருக்கு. இவரை வழிபட்டு உடலோட முக்தி அடையவே முடியாது யாருமே. ஆனா ஒரு செயின்ட் வந்து உடலோட முக்தி அடைஞ்சாரு. ஒரு புஷ்பக விமானம் வந்து நம்மளோட சரீர பாடி இருக்குல்ல, அந்த பாடியோட அவங்கள முக்தி கூட்டு போச்சு. அது எந்த ரூபத்துல நடந்ததுன்னா இந்த அவதாரத்துலதான் அது நடந்தது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ்ல பேக் சைட்ல உனக்கு இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, பிளெயினா அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க பின்னாடி கூட அந்த சடாரி வேலை நுணுக்கங்கள் அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. தத்ரூபமா அழகா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும், பார்த்தா வாங்காம போக மாட்டோம். அதே மாதிரியே பேக் சைடும் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து ராமர் பத்தி சொல்லுங்க. நமக்கே தெரியும் அயோத்தியில இருந்தாரு. அயோத்தியில இப்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிலை நம்ம நிர்மாணிச்சிருக்கோம். ரொம்ப வருஷமா இருந்தது, இப்ப அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இந்த தசாவதாரமும் அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஆஞ்சநேயர், இந்த பக்கம் கருடாழ்வார், அப்புறம் ராமர் வந்து வில் அம்பு வச்சிருக்க மாதிரி. இன்னும் அயோத்தி போய் பார்க்கல, இங்க இருக்கு 10 அவதாரமும் அதுல இருக்கு. ஓகே, இந்த வருஷம் புது வரவா நம்மளுடைய கொலுப்படியில இவர் வச்சீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா கருப்பு தங்கம் மாதிரி அழகா ஜொலி அடுத்தது நம்ம லட்சுமி நாராயணர் பார்க்க போறோம். லட்சுமி நாராயணன் வேண்டான்னு யாருமே சொல்ல முடியாது. மகாலட்சுமி இருந்தாதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த மகாலட்சுமியே வந்து பெருமாள் கிட்டதான் இருக்காரு. இவர்கிட்ட சொல்லி இவங்க நம்மளுக்கு கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். அதனால அவரை நம்ம வேண்டான்னு சொல்ல மாட்டோம். பக்கத்துல வந்து முருகர் 2 பேரோட இருக்காரு. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்னைக்கு கலியுகம் முருகராலதான் நடக்குதுன்னு நிறைய பேர் நம்புறாங்க. முருகர் வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து இச்சா சக்தி கிரியா சக்தியோட வள்ளி தெய்வானையோட வச்சுக்கலாம். அதே போல குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்றவங்க தெய்வானை அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்கதான் தெய்வானை. தெய்வானையோட ஸ்டாச்சூஸ் மட்டும் கிடைக்கும், இல்ல படம் கிடைக்கும். அதை வச்சு ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாகான்னு சொன்னாங்கன்னா கன்சீவ் ஆக முடியும். குழந்தை அது சொல்லணும், அது எவ்வளவு நாள் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். ஷஷ்டி விரதத்துக்கு மட்டும் இல்ல, ஷஷ்டி தேவியே தெய்வானை அம்மா தான். ஆமா, நம்ம நினைக்கிறோம்ல ஷஷ்டில விரதம் இருந்தா குழந்தை, அந்த ஷஷ்டி தேவி இந்த தெய்வானை அம்மா. முழு முதற் கடவுள். நீங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் விநாயகர் கும்பிடாம எதுவுமே பண்ண முடியாது. அது வித்தியாசமா நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டே டான்ஸ் ஆடுற ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மதுரைனா மீனாட்சி தான். எங்க வீட்டுல மீனாட்சி ஆட்சியா சிவனாட்சியான்னு கேட்பாங்க பாத்தீங்களா. மீனாட்சின்னு சொன்னாலே அங்க லேடிஸ்னோட ஆட்சி தான் அந்த வீட்டுலன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மீனாட்சியால எல்லாம் சாதிக்க முடியும்னு விட்டு கொடுத்த சிவன். நீ எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிவன் விட்டு கொடுத்ததுனாலதான் இவங்க பண்ணாங்க. சோ அவங்களுக்குள்ள போட்டி கிடையாது. ஆமா, நாராயணன் வந்து சிவனுக்கு மீனாட்சி தாரவாத்து கொடுக்கறது. சோ கல்யாணம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் வாங்கி இந்த வருஷம் வைப்பாங்க.
பக்கத்துல அடுத்து வந்து சிவன் பார்வதி. சிவன் மடியில பார்வதி வச்சு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாராயணன் வச்சிருப்பாங்க நார்மல். இப்ப சிவனும் இது வந்து இப்ப ஃபியூஷன் டைப்ல நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வைக்கிறதுனாலயும் அந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கு ஒரு தாத்பரியமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு, எல்லாமே நம்ம சொல்லக்கூடாது இல்ல, அவங்க கமெண்ட் பண்ணிட்டோம். இது என்னன்னு கமெண்ட் யார் கரெக்டா பண்றாங்கன்னு நம்ம பாப்போம். சரியா? ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைலையும் கமெண்ட் பண்ணலாம், உங்கள் சிபிகேலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். சிவன் எந்த கோவில்ல அம்பால மடியில வச்சுட்டு இருப்பாங்க? இது அர்த்தநாரீஸ்வரர். சிவன்ல பாதி அம்பாளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதனுடைய தாத்பரியம். இப்ப லக்ஷ்மி இல்லாம இந்த பார்வதி இல்லாம சிவனால செயல்படவே முடியாது. சக்தி இல்லையே சிவமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எல்லா ஜென்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இது மட்டும் தானே இருக்கு. இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. ஜென்ரலா வந்து சிவன் பாதி பார்வதி பாதி தான் பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ஆல்ரெடி இருந்தது, அதை வந்து மாடுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், இந்த பக்கம் ஆண்டாள் தேவி தான் வந்து பூமாதேவி தாயார்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ அதை க்ஷணத்துல நிறைவேற்றணும்ட்டு இவங்க ஆசைப்படுவாங்களாம். இப்ப ஆண்டாள் கிட்ட நம்ம வேண்டினாலே கிருஷ்ணர் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவாரு. இப்போ ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஜாதகத்திலே உனக்கு இல்லம்மா அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க ஆண்டாள் கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணர் நாராயணர் நம்மளுக்கு செஞ்சு தந்துருவாங்க. காடு கும்பகோணம் பக்கத்துல இங்க யார் போயிருக்கீங்கன்னு தெரியல, அகோரமூர்த்தி. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பேயடையா பிரிவி இதும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவாயினமேன்னு ஒரு பதிகம் வரும். அந்த பதிகம் பாடி அந்த 3 குளம் இருக்கும், அந்த 3 குளத்துல குளிச்சுட்டு அகோரமூர்த்தியும் சிவனையும் அம்பாலையும் பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்கும்ட்டு அந்த ஒரு பதிகத்துல இருக்கு. பேயடையா பிரிவி எய்தும்ன்றத சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள்ல வந்துரும். முடிஞ்சா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். அகோரமூர்த்திமா சிவனுடைய இன்னொரு அவதாரம் அகோரமூர்த்தி. அந்த கோவில்ல பேக் சைட்ல இவர் தனியாவே இருப்பாரு. அத 3 குளத்துல குளிச்சுட்டு சிவன் பார்வதி பார்த்துட்டு அகோரமூர்த்தி பார்த்துட்டு வந்தாக்கா கண்டிப்பா கன்சீவ் ஆவாங்க. குரு அருள் இருந்தா திருவருள் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சிலருக்குலாம் ஜாதகத்திலே பிரச்சனை இருக்கு அப்படின்னா குருக்களை புடிச்சுக்கணும். குருக்கள்னா ஐயருங்க கிடையாது, ஒரே ஒரு குருக்கள் வராரு, குருமார்களை கையில புடிச்சுக்கணும். என்னன்னா இவங்க வந்து ராகவேந்தர், நம்ம கடவுளை நேர்ல பாத்து ரஜினி வந்தார்ல, அந்த ராகவேந்திரர் தான் இவரு. இவர் என்னன்னாக்கா நிஜமா கிருஷ்ணரை பார்த்திருக்காரு, நிஜமா ராமரை பார்த்திருக்காரு. தெய்வங்களை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு வழி காமிச்சு இங்க இருந்து ஆந்திரால போய் செட்டில் ஆயிட்டார். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். குரு அருள் இருந்தா திருவருள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு நடக்காததை கூட நடத்தி கொடுக்குற சக்தி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு. இவங்க சொன்னா தெய்வங்களே கேட்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ராகவேந்திர சுவாமி. ரஜினி கூட இவரை பத்தி நடிச்சு ஃபேமஸ் ஆயிருப்பாரு. லாரன்ஸ் ராகவேந்திரா இவருக்கு பிரெயின் டியூமர் எல்லாம் கியூர் பண்ணிருக்காங்க. ராகவேந்திரா சாமி வந்து எனக்கு தெரியும், பட் நான் நேரா அவங்க பத்தி எல்லாம் அங்க மந்திராலயம் போனீங்கன்னா அவ்வளோ நல்லா திவ்யமா பரிமளமா இருக்கும். சோ நடக்காது கிடைக்காதுன்னாலும் தெய்வங்களை பார்த்து இவங்களை பார்க்கும் போது நம்மளுக்கும் தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த இடம் தான் நம்ம கடையோட ஹைலைட்டான ஒரு இடமாவே இருக்கு. ஏன்னா இருக்க எல்லா தெய்வங்களும் இங்க அப்படியே பிரீமியமா உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுங்க, இவங்களை பத்தி இப்ப நம்ம பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கடைக்கு யார் வந்தாலும் இந்த இடத்துல நின்னுடுவாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் வருவாங்க. அச்சோ எவ்வளவு பிரீமியமா இருக்கு அப்படின்னு நின்றுவாங்க. அங்க மேல இருக்காங்கல்ல சமயபுரம் மாரியம்மன், இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கூட நம்ம சொல்லலாம் நம்ம தெய்வங்கள் பொய் அப்படி இப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம். இந்து தர்மத்துல அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆயிடுச்சு இல்லையா, அது மாதிரி பேசுறோம்ல. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு வயிறு வலி எல்லாம் போக்கி இருக்காங்க. அதே நாளா இருக்கிறேன்டா, யாருக்கா இருந்தாலும் நான் செய்யறேன்டா அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவரோட ஸ்டாச்சு பக்கத்துல நடராஜர் சிலை வந்து ராக் ஸ்டோன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப காமிச்ச அந்த விஸ்வரூப தரிசனம். இதுக்கப்புறம் இது பிரத்யங்கரா தேவி. இப்ப பில்லி சூன்யம் ஏவல் மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா பிரத்யங்கரா தேவிக்கு பிரத்யங்கரே பரே தேவி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அத சொன்னோம்னாலே அப்படி எல்லாம் அப்படி பறந்து போயிடும். இவங்களுக்கு கோவில் இருக்கு இங்க சென்னையில கூட ஈசிஆர்ல எல்லாம் பிரத்யங்கரா தேவி கோவில் இருக்கு. 4-5 கோவில் தான் இருக்கு, பட் அது ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். அதுக்கப்புறம் அயோத்தி ஹனுமனும், அதாவது எப்பவுமே டிவோட்டிய பக்தர்களை தெய்வங்கள் கட்டி பிடிச்சு நம்ம பாத்திருக்கோமா, கொஞ்சம் பேர் தான் பாத்திருப்போம். பக்தனா இருந்தாலும் அது எந்த ரூபத்துல இருந்தாலும் ஸ்டேட்டஸ் பார்க்காம அப்பவே வந்து பழகினது ராமர். அதுதான் எங்க சின்ன வயசுல ஸ்கூல்ஸ்ல அதை சொல்லி கொடுப்பாங்க, ராமரும் ஆஞ்சநேயரும் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மன் தான் சின்ன வருஷன். அவங்க பெரிய வருஷன் தான், இவங்க சின்ன வருஷன் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல நம்ம ஃபேமிலியோட பிரதோஷ நாயகர்னா அந்த நந்தி மேல சிவன், அம்பாலு, முருகன், விநாயகர் ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி. பிரதோஷம் விரதம் இருந்தாலும் நடக்காததெல்லாம் கூட நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கீழே நம்ம கிருஷ்ணர். இது வந்து பாலாம்பிகை. நம்ம நினைச்சா இந்த அம்பாலோட கோயிலுக்கு போக முடியாது.
அவங்க நினைச்சாதான் இந்த கோயிலுக்கு போகணும். கீழ் நெம்மேலியில இவங்க ரொம்ப ஸ்பெஷலா இத்தனோண்டு ஸ்டாச்சுவா தான் இருப்பாங்க. பட் இவங்க நினைச்சாதான் அங்க போய் பார்க்க முடியும். நீங்க பர்மிஷன் கேட்டாங்க போயிட்டீங்கன்னா கூட இதை மூடுன்னு உத்தரவு வந்து அவங்க ஸ்கிரீன் போட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சிஎம் வந்தா பிஎம் வந்தா கூட திறக்க மாட்டாங்க. பாலாம்பிகை அம்பாலோட காமாட்சி அம்மனோட 5 வயசு வெர்ஷன் சொல்லுவாங்க. 5 வயசு பால்ய காமாட்சி அம்மன். அந்த மாதிரி கீழ் நெம்மேலியில ரொம்ப ஃபேமஸ். காமாட்சி அம்மனை விட அங்க போறவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஃபேமஸ். திருப்பதியில பெருமாளுக்கே வந்து இடம் கொடுத்தவர் யாருன்னு சொல்லு. வராகர் தான். ஃபர்ஸ்ட் வராகர் தான் அந்த இடத்துல இருந்தாரு. பெருமாள் அந்த அவதாரம் எடுத்து வரும்போது நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன்ட்டு அங்கேயே ஒரு ஓரத்துல இருப்பாரு. இந்த வராகர் கோவில் தாண்டி நீங்க பெருமாள் கோவில் உள்ள போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் வந்து தனியா ஒரு இன்ச் கேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் உருவான தூண் திருப்பதியில. அதனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் கூட பண்ணுவாங்க. அது திருப்பதிக்கு போனா எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. தெரியல. ஞானானந்த மயம் சொல்வீங்கல்ல, அந்த ஒரு ஸ்லோகம் அதுக்கு உரியவர் 4 வேதங்களை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டாரு. யாரு? ஹயக்ரீவர். குதிரை உருவம் அந்த லட்சுமி ஹயக்ரீவரோட இருக்காரு. சோ படிப்பையும் தந்துருவாங்க, இவங்க காசியும் தந்துருவாங்க. 2 in 1. அது லட்சுமி நரசிம்மர். அவங்களும் நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய நரசிம்மர், நம்மளுக்கு காசு கொடுக்கக்கூடிய தெய்வம். பக்கத்துல சிவன் வந்து யோக நிலையில இருக்காங்க. ஆனா சிவனோட இதை வந்து வீட்டுல வைக்கலாமா? அதுதான் சொன்ன பாத்தீங்களா, அவங்கதான் நம்மள டிசைட் பண்ணணும். நம்ம அவங்கள டிசைட் பண்ற இடத்துல இல்ல. அதுவே பாவம். ஐயோ அது அங்க வைக்கவே கூடாதுன்னு யாராவது தவறி தெரியாம சொன்னீங்கன்னா கூட அது நமக்கு பாவத்தை சேர்க்கும். தெரியாத விஷயத்த சொல்லாதீங்க. திருவாரூர் கமலாம்பாள். இப்ப நம்ம கால் மேல கால் போட்டோம், இப்பயும் கூட நிறைய பேர் நம்மள திட்டுறாங்கல்ல. ஆனா அன்னைக்கே நான் எப்படி உட்கார அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு கதை இருக்கு. இதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் யார் சொல்றாங்க பாக்கலாம். உங்க சேனல்ல இருக்கிறவங்க சொல்றாங்களா, என் சேனல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். இவங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணி காமாட்சி அம்மனோட கோபத்தெல்லாம் இறக்கி அந்த ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் சங்கராச்சாரியார் பிரதிஷ்டை பண்ணுவார்ல, அதுக்கப்புறம் எடுத்த முழு வடிவம் இது. இன்னைக்கு நம்ம பாக்கக்கூடிய வடிவம் அதுதான். அதுக்கு கீழே ரொம்ப அழகா யசோதை அம்மா கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சாப்பாடு ஊட்டுறதா லேடிஸோட பெரிய டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க வந்து சப்த சாரங்கி இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விஸ்வரூபம் எடுத்து அதை சரி பண்ணிட்டு திரும்ப செட்டில் ஆயிடுவாங்க. திரும்ப இருக்க மாட்டோம், இப்படியும் வருவோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரும். திருவண்ணாமலைக்கு டெய்லியுமே கிரிவலம் போலாம். இன்னைக்கு நினைக்கிறாங்கல்ல எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனா நல்லது. அப்படி கிடையாது. தினமுமே ஒரு பலன் இருக்கு. திங்கக்கிழமை போனா கல்யாணம் ஆகும், செவ்வாய்க்கிழமை போனா குழந்தை பிறக்கும், சனிக்கிழமை போனாக்கா அந்த தொழில் விருத்தி ஆகும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்குமே ஒன்னொன்னு இருக்கு. நான் வந்து பொதுப்படையா சொல்லியிருக்கேன். அது கரெக்டா கூகுள்ல சர்ச் பண்ணியோ இல்ல பெரியவங்க கிட்ட கேட்டோ அது எந்த நாள்ல எது நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எழுதி வச்சிருக்கேனே ஒழிய எனக்கு அப்படியே சொல்றதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. 7 நாளும் கிரிவலம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும். பட் 7 நாள் ஒரே டைம்ல போக முடியாது. வாரம் ஒவ்வொரு நாளுக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்மளோட பிரச்சனை எல்லாம் சிக்கரமா தீர்ந்து போயிடும். அதே போல திருவண்ணாமலையில கிரிவலத்தப்போ கொஞ்சம் கிரௌடாவது கம்மியாகும். கிரிவலம் வரேன்ட்டு அங்க நிறைய குப்பைகளை போட்டு பாவத்தை சேர்க்கிறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம குப்பையை போடாம அமைதியா நிசப்தமா போகணும். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. அதை ஃபாலோ பண்ணா நம்ம பாவத்தை குறைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போறோம். இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 பாவத்தை எடுத்துட்டு வராம பாத்துக்கலாம். இப்ப ஐஷு உங்க வீட்டுல உங்க பசங்க எதனா வேணும்னா உங்ககிட்ட கேட்பாங்களா, உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்பாங்க? 2 பேர்த்தையும் கேட்பாங்க. சரி, யார் வந்து பெர்மிஷன் கொடுப்பீங்க? சரி, நான் வாங்கிக்கோ சொல்லுவேன். நீ இதான் சொல்வல்ல. அதாவது தாய்மை உணர்வு தான். கேட்ட உடனே கொடுத்தணும், சரி பரவாயில்ல அப்படின்னு தோணும். இலகின மனசு. அந்த மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அம்பாளுக்கு தான். மனசு உருகி நம்மளுக்கு இல்லவே இல்லைனாலும் கொடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். அதுல சாரதாம்பாள் ஸ்டாச்சுவும் நீங்க வைக்கலாம். ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்கும். வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில். ஒரு குழந்தை உருவாகும். அந்த குழந்தை உருவானதை ஒருத்தர் சாபம் கொடுத்து அந்த குழந்தை கலைஞ்சிரும். அந்த குழந்தை கலைஞ்ச குழந்தைய ஒரு குடத்துல போட்டு அம்பாள் வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி திருப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க 5 மாசத்துலயே அந்த குழந்தை கலைஞ்சதுனால அவங்களால ஃபீட் பண்ண முடியாது. அப்போ அந்த காமதேனு வந்து அந்த இடத்த குளம்படியால அதை உருவாக்கி அங்க ஒரு க்ஷீரம் வரும். க்ஷீரம் மீன்ஸ் பால் வரும். அந்த குளம் பால் குளம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பாலா இருக்காது, தண்ணியா தான் இருக்கும். அந்த காலத்துல அப்படி அந்த பாலை கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்துச்சு. சோ இப்ப யாராவது குழந்தை இல்ல அப்படின்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு இவங்களுக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும். அந்த படியில நெய்யால மெழுகி கோலம் போட்டுட்டு வேண்டிட்டு வந்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதை இவங்க தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எனக்காக நீ போலாம், உனக்காக நான் போலாம். அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆனா அவங்கவுங்க போறது பெஸ்ட். பட் ஃபாரின்ல இருக்கீங்க என்னால வர முடியாத பட்சத்துல அந்த மாதிரி பண்ணி அவங்க நெய் கொடுப்பாங்க. அந்த நெய் கொண்டு வந்து இன்னும் அதிகப்படியான நெய்ல கலந்து சாப்பிடும் போது கண்டிப்பா கன்சீவ் ரேட் கொடுப்பாங்க. தாய் மூகாம்பிகை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாச்சு. இவங்க ஸ்டாச்சு கிடையாது, இந்த அம்பாலே ரொம்ப
ரொம்ப பவர்ஃபுல். நம்ம லக்ஷ்மினாலே எல்லா நகையும் போட்டுட்டு ரொம்ப அழகா அலங்காரமா இருக்கிற மாதிரி தானே பாப்பீங்க. இது வந்து கொல்ஹாப்பூர் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரிதான் இருப்பாங்க. இவர் யார் வித்தியாசமா இருக்காங்க? இவர் வந்து மணவாள மாமுனிகள். இவர் காஞ்சிபுரத்துல இந்த 12 ஆழ்வார்கள் சொல்வோம்ல, அதுல ஒரு ரொம்ப ஃபேமஸான சிவனாவது டக்கு டக்கு டக்குன்னு வரம் கொடுத்துருவாரு. 63 நாயன்மார்கள் உருவானாங்க. பெருமாள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்டே இருப்பாரு. வர்த் அப்படின்னா தான் கொடுப்பாரு. அதுல 12 பேர் தான் பாஸ் ஆனாங்க. அதுல ஒருத்தர் மணவாள மாமுனிகள். இப்ப இந்த மாதிரியும் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரியும் இருக்கு. காஞ்சிபுரத்துல எல்லாம் போனீங்கன்னா இவங்களுக்கு தனித்தனி சன்னதிகளே இருக்கு. ரொம்ப இந்த தீவிர வைஷ்ணவ எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளவு ஆராதனை பண்ணுவாங்க. தட்சிணாமூர்த்தி நம்ம சிவனை சுத்தி வரும்போது ஒருத்தர் இருப்பாருல்ல, அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு, இவருக்கு தான் சொல்லுவோம். அந்த நவகிரகத்துல இருக்கிற குரு வேற, இந்த தட்சிணாமூர்த்தி வேற. இவர் வந்து இந்த 4 சனத் குமாரர்கள் சொல்லுவாங்க, 4 சீடர்கள். அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு போதனை பண்ணுவாங்க. இவர் பேசவே மாட்டாரு. ஆனா அந்த மௌனத்திலேயே அந்த லெசன்ஸ் சாப்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் குரு தட்சிணாமூர்த்தி. இந்த குரு வேற. இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்க ஊருடைய பிரதிஷ்டப்பட்ட கோவில்ல இவரோட சிலை இருக்கு. யார் சொல்ல பாப்போம்? திருஞான சம்பந்தர். அதாவது 3 வயசுலயே அம்பாள் வந்து பால் கொடுத்து அதனால ஞானம் பெற்று அப்பவே பதிகம் பாடினவர் திருஞான சம்பந்தர். குட்டியா இருப்பாரு, ஆனா அவ்வளோ தத்துவம் பேசுவாரு. அந்த மாதிரி அம்பாள் அந்த ஞான பால் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இப்ப குழந்தைகள் வீட்டுல வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த கதைகள் எல்லாம் சொல்லி அவங்க இது மாற்ற முடியும். இதெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதெல்லாம் மாற்றலாம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இவருக்கான ஸ்பெஷல் கோவிலே இருக்கு, ராமானுஜர். அதாவது பிராமின்ஸ் தான் கோவிலுக்குள்ள போகணும், பிராமின்ஸ் தான் பதிகம் பாடணும் அப்படின்லாம் இல்லாம யார் வேணாலும் சாமி கும்பிட்டாலும் முக்தி அடையலாம் அப்படின்றத அந்த பஞ்சதர்ஷியை கொடுத்துறவர், இப்ப வரைக்கும் கொடுக்குறவர். இப்ப உங்களுக்குமே கூட எனக்கு நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு நானும் இந்த மாதிரி ஒரு முக்தி நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா ராமானுஜதாசர் அந்த சென்டர்ஸ்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும்னா அந்த 5 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 5 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஜென்மத்திலே இந்த கடைசி வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அனுபவிச்சுட்டு இறந்த உடனே முக்திக்கு போயிடலாம். அந்த பஞ்சசம்ஸ்காரம் அதுக்கு தான் பண்ணிக்கிறது. சங்கு சக்கரம். இதுல எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டாள் வந்து கண்ணாடியில பாக்கும்போது நம்ம என்ன பாப்போம், நம்ம நல்லா இருக்குமா, நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ரசிப்போம். ஆனா ஆண்டாள் வந்து அதை போட்டுட்டு கண்ணாடியில பார்த்தா கூட கிருஷ்ணர் தான் தெரிவாராம். அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணர், அவங்க ஃபேஸே அவங்க உடம்பே கூட கிருஷ்ணரா தான் தெரியும். அந்த கான்செப்ட்ல அப்படி வச்சிருக்காங்க. கண்ணாடியில ஓகே. அது வந்து விஸ்வரூப தரிசனம் சின்ன சைஸ். எனக்கு பெரிய சைஸ் வாங்க முடியாதுக்கான சின்ன சைஸ் வாங்கிக்கலாம். ஓகே. அவர் யாரு மீசை வச்சிருக்காரு? அதுவும் நாமெல்லாம் போட்டு மீசை வச்சு பெருமாள் நம்ம எங்கேயுமே பாத்துருக்க மாட்டோம். பெருமாள் பார்த்த சாரதி கோயில்ல மட்டும்தான் அவர் அந்த மாதிரி இருப்பாரு. மகாபாரத போரெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா போதும் எனக்கு டயர்டா இருக்கு, நான் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாரு. அதனாலதான் எங்க போய் நடக்காதுல பார்த்த சாரதி கோயிலுக்கு போனோம்னு நடந்தது. ஏன்னா ஒரு ரிலாக்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்காரு. நீ போய் இது வேணும், நான் ஓகே இதை வச்சுக்கோ, என்ன டென்ஷன் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கொடுத்துருவாரு. ஆனா உண்மையா சாமி கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க கூடாது, அவங்களே தந்துருவாங்க. ஆனா அழுற பிள்ளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேணும்னா கேட்டோம். அதுல மீசை வச்சிருக்கிறது பெருமாள். நீ வேற எங்குமே போக முடியாது, பார்க்க முடியாது. வேர்ல்டுலயே அவர் மட்டும்தான் அந்த மாதிரி மீசை வச்சிருக்க பெருமாள். ரொம்ப டிவைனாக மட்டும் போகாமல் கொஞ்சம் தீம் கான்செப்டில் அந்த காலத்தில் இப்படி தான் சமைச்சாங்க, இப்படி தான் கோலம் போட்டாங்க, இப்படி தான் மாவரைச்சாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அருவாமனை வச்சது அதெல்லாம் வந்து ஒரு செட்டாக தனித்தனியாக ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கான்செப்ட் பேசிஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா ஒரு 5-6 வயசு இருக்கிற வரைக்கும் கூட அடுப்பேரி போடுற வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். பட் இப்போ அது கொலு டால்ஸ்ல அந்த கீழ்படியில தீம்லாம் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த காலத்துல இப்படிதான் வேலை செஞ்சிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு பொம்மையாவே வந்துருச்சு. ராவண தர்பார்ல இவருக்கான சீட் அவரே உருவாக்கி உட்காந்துக்கிறாரு. இவரே நினைச்சிருந்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுக்கு துவம்சம் பண்ணிருக்கலாம். ஆனா ராமருக்கு நான் அடியேன்றதுனால அமைதியா வந்தார். இவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணத்தப்போ ஒரே ஒரு ஆள் தான் கூப்பிட்டு வந்தார் சிவன். அந்த ஒரு ஆள் இவர் தான். இவங்க ஒருத்தருக்கே மீனாட்சியால சாப்பாடு போட முடியும். வைகை நதி உருவானது இவராலதான். வைகை நதிக்கு காரணமானவர் இவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கதைகள்லயே ஒண்ணு ரொம்ப பிடிச்ச கதை வந்து டெய்லி வந்து இந்த யானை என்ன பண்ணும், கஜம் என்ன பண்ணும்னா தாமரையை பறிச்சு கொண்டு போயிட்டு குளத்துல இறங்கி தாமரை பறிச்சு கொண்டு போய் பெருமாளுக்கு வைக்கும். ஒரு நாள் இந்த முதல்ல அதோட காலை பிடிச்சிக்கிச்சு. அப்ப கூட அது அந்த பூவை கீழே போடல. நான் இது பெருமாளுக்கு விட்டுட்டு வச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன்ட்டு அது அந்த தும்பிக்கையிலே பிடிச்சிருந்தது. அப்புறம் இது பெருமாளேன்னு கத்தும் போது இது என்னுடைய இதுவாச்சுன்னு சொல்லிட்டு
அப்ப இவர் ஓடி வருவாரு, கருடாவா அப்படின்ட்டு இவர் ஓடி வந்துடுறாரு. அவரோட அங்குசம்னா இந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த துணி அது ஒரு பக்கம் பறக்குமா, கருடர் வந்துருவாராம். அப்புறம் மகாலட்சுமி ஐயோ இவர் எங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி வருவாங்களாம். அந்த மாதிரி அழுந்து கட்டிட்டு பறந்துகிட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த ஒரு செட் இது. அதான் கஜேந்திர மோட்சம் சொல்லுவாங்க. கூப்பிட்ட குரலுக்கு வருவாரு, மனசார கூப்பிட்டா வருவாருங்கிறதுக்கு சாட்சி. நான் சம்டைம்ஸ் எங்க தாத்தாட்ட கேட்பேன், ஆமா கூப்பிட்ட குரல் கடவுள் வருவாரான்னா அப்ப சொல்வார் இந்த கதையை எங்க தாத்தா. கஜேந்திர மோட்சம் இதுதான். அதுக்கு முன்னாடி அந்த டெய்லியும் கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணி அதனாலதான் கூப்பிட்ட உடனே வந்துருக்காங்க. பாயிண்ட். இதுல நீங்க தீம் செட் பண்ணுவீங்க இல்லையா, அதுல சாய் தீம் செட் பண்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. சாய்பாபா வந்து பிக்ஷு எடுத்துட்டு வந்து அதுல கஞ்சி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாருல்ல, அந்த மாதிரி இருக்கு. பகவத்கீதை படிச்சு எல்லாருக்கும் சொல்வாரு இல்லையா, அது டான்ஸ் ஆடுறது. சோ சாய்பாபா தீம்ல கொண்டு போகணுன்றவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சாரதாம்பாள் சொன்னேன்ல, ஸ்ருங்கேரி சாரதாம்பாள், அதோட குரு இவர் தான். இவரையும் இந்த கொண்டு வந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நான் போன வருஷம் இது கிடைக்கல எனக்கு. எல்லாமே இந்த டைம் இங்க கொண்டு வந்துட்டாங்க. இது ராமர் பட்டாபிஷேகம். கும்பகர்ணன் பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கரெக்டா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை பிழையில 6 மாசம் தூங்கணும், 6 மாசம் முடிச்சிட்டு இருக்கணும்னு வேண்டிப்பாரு தெரியாம. ஆனா அந்த 6 மாசம் தூங்கும் போது யாராலுமே எழுப்ப முடியாது. அந்த டைம்ல தான் போர் வந்துருச்சு. அப்ப இவர் எழுப்புறதுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஏணி எல்லாம் போட்டு இது மேல ஏறி இவருக்கு அங்குசத்தால எல்லாம் குத்தி இந்த மாதிரி பாட்டு பிபி எல்லாம் கத்தி அந்த மாதிரி எல்லாம் எழுப்புறாங்க. அப்ப கூட எழுந்துக்கல. அப்புறம் அந்த லட்டு வாசனை எல்லாம் வந்த பிறகு எழுந்துப்பாரு. அதுக்கப்புறமா போய் போருக்கு போவார். அந்த மாதிரி ஒரு செட்டு. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ராவணர். அந்த அசுர கூட்டத்துல ரொம்ப பிடிச்ச விபீஷ்ணரும் கும்பகர்ணனும். ஜனனி அந்த பாட்டு இவரை வச்சுதான் வந்தது. அதாவது இதுல வந்தது சினிமால. பட் ஒரிஜினலா இவர் ஒரு தெய்வத்துக்கு சமம் எங்களை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லானவர். நினைச்சு நம்ம எதனா கேட்டா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார், வழி காட்டுவார். செய்ய மாட்டாரு, வழி காட்டுவார், நம்மளே செஞ்சுக்கணும். அதுதான் குருவோட அருள். நம்ம அதுல கரெக்டா போய்க்கணும். இது வந்து கல்யாண செட்டு, மீனாட்சி திருக்கல்யாணம் செட்டு. கல்யாணம் ஆகாதவங்க இதை வேண்டிப்பாங்க. சுகபிரம்மம் பத்தி யாருக்குன்னா தெரிஞ்ச சொல்லுங்க. ரொம்ப 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 இல்ல, இவர் வந்து சுகபிரம்மர் சொல்லுவாங்க. இவருக்கு பக்கத்திலேயே ஒரு கேர்ள் நியூடா போனாலும் இவருக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு ஞான பிள்ளை இவரு. இவருக்கு எஸ்பி சேகர் வந்து இங்க பெசன் நகர்ல ஒரு கோவில் கட்டி இருக்காங்க. அதோட செட்டு சின்ன சைஸ். இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கும், ஒரு கையளவு தான். எனக்கு இடமே இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தசாவதார செட். இந்த தசாவதார செட் இல்லாம சின்னது வேணும்னாலும் இங்க பாருங்க பின்னாடி எல்லாமே இந்த அரடிதான். தசாவதார செட் இல்லாம உங்களுக்கு ஒரு நவராத்திரி கொள்ளும் முடியாது. இங்க வந்து லட்சுமி குபேரர் செட், அந்த சங்க நிதி பதும நிதி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது அவருடைய கொடி அதெல்லாம் சேர்த்து அவங்களுடைய காவலர்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. குழந்தைங்களோட இருக்காங்க. இது என்னது? முருகர்மா. 6 முருகரா பிறந்தாங்க, 6 கார்த்திகை பெண்கள். அந்த செட் இது முருகருடைய பிறப்பு செட். இது கல்யாண செட்டு. கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சது நெக்ஸ்ட் என்னன்னா சாப்பிடுறதாங்க மெயின் மேட்ரே. அது இங்க நடந்துட்டு இருக்கு. ரிசப்ஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் வளகாப்பு நடந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாக்கா அது எப்படி எல்லாம் இருக்கும். அந்த அம்பாளுக்கே வந்து குழந்தை பிறக்கும் போது அது எப்படி ஊட்டி விட்டாங்க. ராமரோட அம்மா கோசலை, ராமர் கோசலை, முருகர் பார்வதி, ஆஞ்சநேயர் அஞ்சனா தேவி, கிருஷ்ணர் யசோதா தேவி. இங்க மட்டும் தேவிக்கு வரமாட்டாங்க, அதுக்கப்புறமா வருவாங்க. விநாயகர் பார்வதி தேவி. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கா. இங்க பாருங்க சமல. நீங்க பாரு இந்த காய்கறிலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ரைம்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவோம்ல, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆதி காலத்து ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நாராயணனோட தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா வருவாரு. பிரம்மாவோட சிருஷ்டில இருந்து தான் சிவன் அந்த மாதிரி எல்லாமே வந்தாங்க. இப்ப இந்த பெருமாளோட கை ஸ்ரீதேவி பூதேவி காலை வந்து புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம முக்தி அடைஞ்சு எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தான் போகணும். யாரா இருந்தாலும் கடைசியில போகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதுதான் வைகுந்தம். அந்த வைகுந்தத்துல யாரு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நாராயணன் தான் படுத்துட்டு இருப்பாரு. அப்பா நம்மளுக்கு என்னுடைய ட்ரீம் ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஒரு பெருமாள் எடுத்துட்டு போயிட்டு என் ஹால்ல பூஜை ரூம்ல எல்லா இடத்துலயுமே வைக்கணும்னு நம்மளோட வீட்டு வேலை ஃபுல்லா முடிஞ்சதுமே இதை நம்ம வாங்குறோம். உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். என்னோட ட்ரீம் இத இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கணும்ட்டு இவர் எங்க வீட்டுக்கு வருவாருன்னு நானே நம்புறேன். நம்ம இவ்ளோ சிலைங்களை பார்த்தோம் இல்லைங்களா, ஆனா இத பாக்கும் போதுதான் ஒரு அப்படியே ஈர்க்குது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் அந்த திருப்பதில கியூட்டா இருக்கு. வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. திருப்பதில எப்படி எல்லாம் அலங்காரம் இருக்குமோ அது அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கையில கூட அவருக்கு அந்த இது வச்சிருப்பாங்க. அதோட சேர்த்து வச்சிருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷல். இவர் யாரு ஒரு காலம் தூக்கிட்டு நிக்கிறாரு? இதான் ஒத்த கால நின்னு அடம் பிடிக்கிறது. இல்ல, இவர் அடம் பிடிக்கல.
வாமன அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், அதுல வாமன அவதாரம் குட்டியே வருவார்ல, அவர் வந்து 3 அடி நிலம் கேட்பாரு. இவர் கேரளால வந்துட்டு இப்ப நம்ம ஓணம் செலிப்ரேட் பண்ற ஸ்டோரி அது மாதிரி அந்த 3 அடி நிலம் இத்தனூண்டு தானே இருக்காரு, சரி கொடுக்குறேன்ட்டாரு. ஒரு கால அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால வானத்தை அளந்துட்டாரு, ஒரு காலம் பூமியை அளந்துட்டாரு, இன்னொரு காலுக்கு எங்க என்னும் போது இவர் தலையே கொடுப்பாரு. இந்த காலால இந்த தலைய அழுத்தி பூமியில போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோவம் ஆக்ரோஷம் அப்படிலாம் இருந்ததுனால அவர் அப்படி பண்ணிடுவாங்க. இப்போ இவரோட கோயில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோயில் உள்ள போனீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கா பார்க்கவே ரம்மியமா இருக்கும். இது பக்கத்துலயுமே ஒரு முனிவர் கோவில் இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்க அவருக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. இளநீ பாயாசம், சிறுபருப்பு பாயாசம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுறவங்களுக்கு எல்லாமே நடக்கும், எது கேட்டாலும் நடக்கும். இந்த வாங்கி உங்களுக்கு இதை நெய்வேத்தியமா இங்கேயும் பண்ணலாம். காஞ்சிபுரம் போய் இந்த உலகளந்த பெருமாள் கோயில் பக்கத்துலயே ஒரு முனிவர் கோவில் இருக்கும். அந்த 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் இருப்பாங்க, அந்த பேர் மறந்துட்டு யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. அவங்களுக்கு இதை பண்ணுவாங்க. அதே கோவில்ல 3 திவ்ய தேசம் இருக்கு, அதையும் நீங்க பாத்துட்டு வரலாம். இப்ப எல்லாருமே நினைக்கலாம், அக்கா நீங்க காமிச்சது எல்லாமே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு, பெரிய பெரிய சிலையா இருக்கு, எனக்கு குட்டி குட்டி சிலை வேணும், நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வைக்க போறேன், இல்ல எங்க வீட்டுல இடம் இல்ல அப்படின்னா இது ஒரு மினியேச்சர் செட். இதுல இருக்கிற சின்ன சின்னதா கூட எடுத்துட்டு இதுக்கான ஸ்டெப்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு மாதிரி பிரீமியமான குவாலிட்டியில ஆனா அழகான சின்ன சின்ன சிலைகள் வாங்கி நீங்க பண்ணலாம். இது மினியேச்சர் செட்னு கேட்டீங்கனாலே நற்பவில உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, போட்டோஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்க அதுல இருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் மினி சைசஸ், எக்ஸ்ட்ரா பிரீமியம் சைசஸ், ஜம்போ சைசஸ்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெடிஷ்னலா தலையாட்டி பொம்மை, அதுக்கப்புறம் இந்த பொய்க்கால் குதிரை, இதெல்லாம் வந்து நம்ம இதுலதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு சுச்சுவேஷன்ல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னா ரொம்ப ஃபேமஸ். இதுக்கெல்லாம் நாங்க அடிச்சு அடம் பிடிச்சி அப்ப கூட வாங்கி தரல எங்க அம்மா, ஆனா இப்ப நான் வாங்கிட்டு போய் வச்சிருக்கேன். அதே போல மினி கொலு ஸ்டாண்ட், எனக்கு வந்து கொலு வைக்கிறதுக்கே இடமே இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஷெல்ஃப் தான் இருக்குன்னா கூட இந்த ஒரு ஷெல்ஃப் வாங்கினீங்கனாலே இதுல எல்லாமே வச்சிருப்பாங்க. சோ இந்த வருஷம் ஆரம்பிச்சு நான் கும்பிட்டுட்டேன், எனக்கு திருப்தியா இருக்குன்னா அடுத்தடுத்த வருஷம் உங்களுக்கான வசதி வரும்போது பெருசா வாங்கலாம். அந்த வசதியை கொடுப்பாங்க நவராத்திரிக்கு. அந்த டைம்க்கு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பர்பா இருக்கும். எனக்கு கிளே மட்டுமே வேண்டாம், எனக்கு உடன் டாய்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இது வாரணாசில இருந்து ஸ்பெஷலா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வந்து இது ஒரு மாதிரி பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும். நீங்க சென்னையில எங்க தேடினாலுமே மேக்ஸிமம் கிடைக்காது. இதுல பாத்தீங்கன்னா குங்குமம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, லேடிஸ்க்கு நம்ம கொடுத்து அனுப்பும் போது இந்த மாதிரி உட்டன்ல கூட நீங்க கொடுத்து அனுப்பலாம். வித் சாமி சிலையோட இருக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இதை நீங்க இன்வைட் பண்ண கூப்பிடுவீங்கல்ல, நவராத்திரிக்கு வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது மஞ்சள் குங்குமம் கொடுத்து அழகா கூப்பிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் விட உடன் யூஸ் பண்ணலாம், அது நம்மளுக்கு ஆகர்ஷணம் நல்லாவே தரும். இது மட்டும் இல்லாம இந்த கொண்டப்பள்ளியில இருந்து, பெங்களூர் பக்கத்துல கொண்டப்பள்ளியில இருந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சில சிலைகள் சின்னதுல இருந்து பெரிய சைசஸ் வரைக்கும் இருக்கு. விளையாட்டு பொம்மை, அப்புறம் நம்ம சில படங்கள்ல பாப்போம்ல, இது மாதிரி எடுக்க வந்துகிட்டே இருக்கும், அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி. அந்த மாதிரி இது மொத்தம் 7 செட் 8 செட் வரும். இதுக்கு பேர் ஜெர்மன் செட்டா. இதெல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்க மாட்டு வண்டியெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க, நான்லாம் மாட்டு வண்டியில போயிருக்கேன். ஒரு மாட்டு பொங்கலுக்கு போய் இந்த சக்கரத்துக்கு கீழே விழுந்து அது மேல எல்லாம் ஏறி போயிருக்கு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அந்த ஒரு ஞாபகங்கள்லாம் வருது எனக்கு. சின்ன வயசுல நாங்க போனது, நான் 3ஆவதோ 4ஆவதோ படிக்கும் போது அந்த காலில் மாட்டிக்கிட்டேன், மாட்டு வண்டி காலில் மாட்டிக்கிட்டேன். இது வந்து தசாவதாரம், ஃபுல்லுமே தசாவதார செட்டு. தசாவதார செட் இருக்கு. இந்த தறியில நூறு இழைக்கிறது, தறிக்கு இந்த பண்றது அதெல்லாமே இருக்கு. அந்த காலத்துல மூங்கில் கூட பின்னது அதெல்லாம் இப்ப கூட காஞ்சிபுரம் போனீங்கன்னா மூங்கில் கூட எல்லாம் பின்னுவாங்க. ஏன்னா அந்த காஞ்சிபுரம் வீட்லயே அந்த மூங்கில் கூடையில தான் வேக வைப்பாங்கல்ல அது. இது வந்து கிருஷ்ணர் ரதம் போறது, அந்த மாதிரி ஃபுல் கிருஷ்ணர் செட் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த தீம் செட் பண்ணுவீங்கல்ல, இது பரமபதம் விளையாடுறது, தாயம் விளையாடுற செட்டு, இது வந்து கோல் அடிக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதெல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்கு. இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, அந்த ஒரு தீம் செட் பண்றதுக்கு திரௌபதி வந்து அந்த துயில் உரிவாங்க இல்லையா, அந்த செட் இங்க அவைலபிளா இருக்கு. கிருஷ்ணர் வந்து துணி கொடுத்துட்டே இருப்பாரு. இதெல்லாம் கம்பல்சரி வைக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும், சில இதெல்லாம் பண்ணணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு விதமான மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், இன்னும் நீங்க டைரக்டா வந்தா அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இது வந்து ராமர் அந்த மலையை உடைப்பாருல்ல, அந்த மாதிரியான செட். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் கதை சொல்லணும், எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. முடிஞ்சா இந்த நவராத்திரிக்குள்ள நற்பவினோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி ஒரு கதையும் அந்த டாலை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் சிபிகே கூட சேர்ந்து பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இந்த வீடியோ? ஆமா, நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் நான் இப்போ வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருக்கணும், எந்தெந்த சாமி கும்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும், அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் இப்பதான் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நவராத்திரிங்கிறது ரொம்ப 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 மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம். அது நம்ம கல்யாணத்தெல்லாம் விட இது ரொம்ப பெரிய விஷயம். இத பண்ணாக்கா அடுத்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்காதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எல்லாமே கிடைச்சி சந்தோஷமா ஆனந்தமா இருந்துட்டு முக்தி அடையலாம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. ஏன் பண்றோம், எதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம்னா அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. இதெல்லாம் பண்ண போறேன், ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறேன்றவங்களுக்கு இந்த வீடியோ. சோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா சுண்டல் பொங்கல் தருவாங்க, தாம்பூலம் தருவாங்க, gift தருவாங்க. பட் அதுக்குள்ள இவ்வளவு இருக்குங்கிறது நான் சொன்னதே ஒரு கடுகளவு தான். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் CPKவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் CPK ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம், பாய்.